ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த ரேபிட் ஓட்டம் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:48 ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும்னா தாம்பரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ரைடு வந்தது. அதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ போய் எனக்கு எப்படி ரைடு இருக்குன்னு தெரில, பார்ப்போம். கைஸ், இங்கே தாம்பரத்தில் வெயிட் பண்ணியிருந்தால இப்போது வந்து ஒரு ரைடு வந்துருக்குது. இங்கே ஒரு 2.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி பல்லாவரம் ட்ராப்பு ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட காட்டுச்சு. சரி, அதான் போய்ட்டு அதை முடிச்சுட்டு நான் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறேன். இது ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் பிக்கப் ட்ராப் போட முடியாது. ட்ராப்புக்கிட்ட மட்டும் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, 2வது ஆர்டர் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க, ஆனால் பைக் வச்சு புக் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கால் பண்ணுறேன், கால் பண்ணி கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன். அந்த ஆர்டருக்கு வந்து 106 ரூபா வந்ததுங்க. அந்த ஆர்டர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம். ஒரு 2 மினிட்ஸில் இப்போ அடுத்த ஆர்டர் வந்துச்சு. இது எங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி ஒரு 16 கிலோமீட்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்து படப்பை. ஸோ இவங்கள ட்ராப் பண்ணிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அந்த 2வது ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணாச்சு. அது எங்களுக்கு 184 வந்தது. கஸ்டமர் 200 பே பண்ணிட்டாரு. அந்த ஆர்டரை முடிச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் அந்த ஆர்டர் வரல. அப்படியே முடிச்சு சைடாக வந்தேன். அங்கே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். இப்போது போர்ட்டரில் ஒரு ஆர்டர் வந்துருக்குது. ஒரு 270 ரூபா சம்திங். ஈக்காட்டு தங்கல் தான் ட்ராப்பு. ஒரு 23 கிலோமீட்டர் காட்டுது. இதை போய் அங்கே முடிச்சுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு போர்ட்டர் ஆப் வச்சுருக்கோம். ஒரு ட்ராப் லொக்கேஷன் பக்கத்தில் போகும்போது இன்னொரு போர்ட்டர் ஆப் ஆன் பண்ணுருவேன். அதேமாதிரி இப்போ ஆன் பண்ணேன். அந்த ட்ராப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று ஆயக்கடத்தாங்கல் ஒரு பிக்கப் பண்ணி தாளம்பூரில் ஒரு ட்ராப்புக்கு ரைடு வந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ அந்த தான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கிறேன். அதை பிக்கப் பண்ணிட்டு அடுத்தது உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது போல் தான் இந்த தாளம்பூர் ட்ராப் பக்கத்தில் வரும்போது அடுத்த போர்ட்டரை ஆன் பண்ணேன். அதை ஆன் பண்ணோடனே இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணி ஒரு ஒரக்கோடம் ட்ராப்பு வந்துச்சு. ஒரு அமௌண்ட் ஒரு 500 சம்திங் வந்தது. அது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள், எடுத்துட்டேன். இப்போ அதை பிக்கப் பண்ணிட்டேன். அதை அப்படியே ட்ராப்புக்கு தான் போய்ட்டு இருக்கிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரக்கடத்தில் அந்த ட்ராப் முடித்தானே, அது முடித்த ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்த ஆர்டர் வந்துச்சு. என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஆர்டர் வந்துட்டு கரெக்டாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. இது எங்கன்னா இங்கே ஒரு 4 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி ஸ்ரீபெரும்புத்தூர் தான் ட்ராப்பு. ஒரு 260 வந்துச்சு. ஸோ அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். அதை போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், பார்சலை பிக்கப் பண்ணிட்டேன். பார்சல் என்னன்னா இந்த பாக்ஸு தான். இது பிக்கப் பண்ண 260 ரூபான்னு சொன்னல அமௌண்ட்டு. ஆனால் கஸ்டமர் நமக்கு இங்கேயே பே பண்ணிட்டாரு. 300 பே பண்ணியிருக்காரு. 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, 4 கிலோமீட்டர் பிக்கப் வந்தோம். அதுக்கு ஒரு 40 ரூபா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதை ட்ராப் பண்ணிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ண. கைஸ், அந்த ஆர்டர் முடிச்சிட்டோம். இங்கே டோல்கேட் பக்கத்தில் தான். ஸோ இங்கே ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த ஆர்டர் ஏதாச்சும் கொஞ்சம் பெருசாக கிடைக்குதான்னு. இல்லைனா இங்கேருந்து வீடு பக்கத்தில் 12 கிலோமீட்டர் தான். அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். கிடைச்சா கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா அடுத்தது ஏர்னிங்ஸ் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, கண்டினியூ பண்ணுறோம், பார்க்கலாம். கைஸ், இங்கே தான் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டோல்கேட்டுக்கிட்ட தான். இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று வந்துருக்குது. இங்கேருந்து கிளம்பாக்கம் நினச்ச மாதிரியே. ஆனால் பைக் புஸ்ட்டில் தான் வந்தது. ஒரு 230 சில்லர் தான் வந்தது. ஆனால் கிலோமீட்ரு 26 கிலோமீட்ரு. கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான். அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்தும் வீடு பக்கம் தான். ஓகே, பார்க்கலாம், கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ அந்த கிளம்பாக்கம் ஆர்டர் முடிச்சுட்டு அங்கே தான் ஒரு 5:30க்கு முடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 5:50 ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் அங்கே இந்த ஆர்டரும் இல்லை. சரி, அதான் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா முடிச்சூர் போவோம். முடிச்சூர் போயிட்டு அங்கேருந்து ஃபுட்டு அப்படி பக்கத்துலேயே கொஞ்ச நாள் ஓட்டுவோம். அது எதில் ஓட்ட போகிறேன்னா லோட் ஷேர் ஆப்பில் ஓட்ட போகிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஓட்டி பார்ப்போம், எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் ஓட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஏர்னிங்ஸ் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்துடலாம். 2340 ரூபா தான் இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங்ஸ். அந்த 336 ரூபாய் என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபுட் ஓட்ட போகிறோம்னால அதான். பாருங்கள், 6 ட்ரிப்பு எடுத்துருக்கிறேன். 20 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கேன். 169 நிமிஷம். ஆக்சுவலாக ஒரு 2.5 ஹவரு. அதுக்கு மொத்தம் 334 ரூபா வந்திருக்கு. 6 ட்ரிப் தான். ரொம்ப ஈஸி தான். எல்லாம் பக்கத்தில் தான் வந்தது. அதனால் நீங்கள் பார்ட் டைமில் வீட்டு பக்கத்தில் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இது நல்ல ஆப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2142 ரூபாயில் 303 ரூபா பெட்ரோலு, 70 ரூபா சாப்பாடு ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி 1769 தான் இன்றைக்கி டோட்டல் ப்ராஃபிட்டு.
இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுறேன். ஸோ எல்லாம் ரெகுலராக போடுறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எதாவது டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.